தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளை தேவன் அவர் எங்கே வைத்திருந்தாரோ அங்கே அவர்களை சிறப்பாக தான் வைத்திருந்தார். மறுபடியும் சொல்கிறேன், தேவன் யாரையெல்லாம் அழைத்தாரோ தம்முடைய பணிக்காக அல்லது தமது சித்தத்துக்காக, யாரோ ஒரு சிலரை அல்ல, நம்ம எல்லாரையுமே தான். அதே போல பழைய ஏற்பாட்டிலே யாரையெல்லாம் தேவன் அழைத்தாரோ, யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்களோ, தேவன் அவர்களை வைத்திருந்த இடத்திலே அவர்களை மிக சிறப்பாக தான் அவர்களை வைத்திருந்தார். அப்படி அவர்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே அவர்கள் உண்மையாய் இருந்த பொழுது உலகம் அவர்களை உபத்திரவப்படுத்தினது, துன்பப்படுத்தினது. ஆனால் அப்படிப்பட்ட துன்பத்திலிருந்தும் தேவன் அவர்கள் என்ன பண்ணினான்னு சொன்னால் அற்புதமாக மீட்டு கொண்டார், வழி நடத்தினார், வெற்றி பெற செய்தார். இதுதான் உண்மையான ஒரு காரியம். உதாரணத்துக்காக ஒரு சில நபர்களை நான் எடுத்து காண்பித்து விட்டு இந்த நாளில் எஸ்தரின் புஸ்தகத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மீட்டு கொண்டார் ஜெபத்தினாலே என்பதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஆதியாகமம் 23வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 23வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை பற்றி வாசிக்கிறோம். அந்நிய தேசத்திலே அவன் இருக்கிறான், ஆண்டவர் தான் அவனை அழைத்தார், சொந்த தேசத்தை இனத்தை விட்டு விட்டு வரும்படி அழைத்தார். அவன் வந்தான். அங்கே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார்கள். 6வது வசனம், ஆதியாகமம் 23:6. எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், நீர் எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு என்று சொன்னார். அதாவது இந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு பரதேசி, கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறவன். அது மட்டும் இல்லை, அவனுடைய சொந்த தேசம் அது கிடையாது. சொல்லப்போனால் அவன் தங்கி இருக்கிற தேசத்திற்கு அவன் கப்பம் கட்டி இருப்பான். தங்கின இடத்திற்கு, ஆடுகள்லாம் மேய்க்க வேண்டிய இடத்திற்காக அவன் அந்த ஊர் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒன்று கொடுத்துருக்க வேண்டும், அப்போதான் அவங்க தங்கலாம். ஆனால் அந்த ஊர் மக்கள், அந்த ஏத்தின் புத்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 23வது அதிகாரத்திலே சாராள் இறந்து போகிறாள். சாராளை அடக்கம் பண்ணுவதற்கு சொந்த இடம் இல்லை. அதனாலே ஒரு குகையை விலை கொடுத்து வாங்குகிறான். சொந்தமாக விலை கொடுத்து வாங்குகிறான். அதற்காக பேரம் பேசும் பொழுது அந்த ஏத்தின் புத்திரர் சொல்லுகிறார்கள், அதான் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கள் ஆண்டவனேன்னு சொல்றாங்க. யாரை பார்த்து ஆண்டவன் சொல்றது இல்லையா, எங்கள் ஆண்டவனே. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. ஆபிரகாமை தேவன் அந்த ஜனத்துக்குள்ளாக எப்படி வைத்திருந்தார், கனம் பொருந்தினவனாக இருந்தான். அவன் பெரிய பங்களாலெல்லாம் வாசம் பண்ணல, அரண்மனை கட்டி வாசம் பண்ணவில்லை, அவன் கூடாரத்தில் தான் வாசம் பண்ணினான். எல்லாருக்கும் தெரியும் இவன் அந்நிய தேசத்தை சேர்ந்தவன் என்று சொல்லப்போனால் அந்த இடத்திற்கு வாடகை கொடுத்திருந்திருப்பான். இப்பொழுது சொந்த இடத்தை காசு கொடுத்து வாங்க போகிறான். அதற்கு அவரிடத்திலே அவன் கெஞ்சி நிற்கிறான், எப்படியா ஒரு இடத்தை தாங்க, என்னுடைய மனைவியின் பிணத்தை நான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். ஆனால் அவங்க சொல்றாங்க, நீர் யார், மகா பிரபு. 20வது அதிகாரம், இதுக்கு முன்பதாய் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆபிரகாம் அந்நிய தேசத்தில் இருந்ததினாலே அவனுக்கு ஒரு சிரமம் ஏற்படுகிறது. இது 2வது முறையாக ஏற்பட்ட சிரமம். அவனுடைய மனைவி அழகுள்ளவளாக இருந்தபடியினாலே அந்த அபிமெலேக்கு அவளை எடுத்துக்கொள்ள யோசனையாயிருக்கிறான். ஆபிரகாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, அவன் வேற ஒரு தேசத்தை சேர்ந்தவன். கொன்னுட்டு கூட மனைவி எடுத்துக்கொள்ளலாம், அதான் அந்த நாட்டினுடைய பழக்கம். ஆனால் ஆண்டவர் 3வது வசனத்தை சொல்கிறார், தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, 20வது அதிகாரம் 1வது வசனம், சரியா, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளேன்னு சொல்லி ஆண்டவரே அங்க பயங்கரமான காரியத்தை செய்கிறார். அதுக்கப்புறம் 7வது வசனத்தில் ஆபிரகாமை பற்றி ஆண்டு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான் என்பதை பாருங்களேன். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு, ராஜாட்ட சொல்றார். அவன் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசின்ற வார்த்தை எப்பயும் வந்துருச்சுல, அதுக்கு முன்னாடி யார் தீர்க்கதரிசி இருந்தது? இதுக்கு முன்னாடி நம்ம யாரையும் பார்க்குறோம்,
நோவாவை பார்க்கலாம். ஓகே, ஏனோக்கு. ஸோ நம்ம பழைய ஏற்பாட்டில் அல்லது பழைய ஏற்பாட்டில் அந்த பின்பகுதியில் வருகிற தீர்க்கதரிசிகள் மட்டும் அல்ல, தேவனுக்காக பேசுகிற மனிதர்கள் இவர்கள்லாம். தேவனுடைய வார்த்தையை உலகத்துக்கு அறிவிக்கிறவர்கள். இவங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணாங்க, மேடை ஏரியா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த உலகத்தின் மத்தியிலே, அந்நியர்கள் மத்தியிலே பரதேசிகளாய் வாழ்ந்து கொண்டு யாரை அறிவிச்சிட்டு இருந்தாங்க? ஒரு தேவன் உண்டு, வானத்தையும் பூமி உண்டாக்கின ஒரு தேவன் உண்டு, ஏக தேவன் உண்டு, ஒருவர் தான் தேவன், அவர் கண்களினால் பார்க்கக்கூடியவர் அல்ல, அவரை நாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி எந்த விக்கிரகங்களும் இல்லாமல் தேவனை தொழுது கொள்கிறதை உலகம் பார்த்து கொண்டிருந்தது. தேவனுக்கு உலகத்திற்கு அவர்கள் ஒரு செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்கள பார்த்து ஆண்டு சொல்றார், அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறார். அற்புதமான ஒரு காரியம். 26வது அதிகாரத்துக்கு வரலாம். 26வது அதிகாரம் ஈசாக்கை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்துக்கு முன்பதாக அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். 29வது வசனம் கடைசி பகுதிக்கு வரலாம். அந்த ஊர் மக்கள் யாரோட உடன்படிக்கை பண்ண பார்க்குறாங்கன்னா, அந்த ஈசாக்கோடு கூட சொல்றாங்க. அந்த வசனம் முழுசையும் வாசிக்கிறேன். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவங்களாம் செய்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரிஞ்சு போறாங்க. உலகம் அவர்களை பற்றி சொன்ன சாட்சி. 31வது அதிகாரம். யாக்கோபை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஒரு எத்தன், அண்ணனை ஏமாற்றினான், அப்பாவை ஏமாற்றினான், மாமனால ஏமாற்றப்பட்டான். அங்கேயே ஏமாத்திருப்பான்னு நினைக்கிறேன், நிறைய காரியங்கள் நடந்திருக்கும் அவனுடைய. ஆனால் அந்த மனுஷனை பார்க்கும் பொழுது 31வது அதிகாரத்திலே யாக்கோபின் மாமனிடத்தை ஆண்டவர் பயங்கரமான எச்சரிப்பை கொடுக்கிறான். சொன்னால் அவன் பயங்கர கோபத்தோடு கூட வருகிறான். தன் பிள்ளைகளையும் தன் தெய்வங்களையும் கடத்தி விட்டான் என்று சொல்லி, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடுகிறான் என்று சொல்லி கோபத்தோடு கூட வருகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை மறிச்சு சொல்றார். அதாவது யாக்கோபின் மாமனிடத்திலே சொல்லுகிறார். 31:29, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. யார் சொல்றானா? யாக்கோபினுடைய மாமா லாபான். சரியா? உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாரு என்று நேற்று ராத்திரியில் என்னோட சொன்னார். பேசக்கூட கூடாது அப்படி சொல்றார். செய்யக்கூடாதுன்னு இல்லை, அவன் சொல்றான் தீமை செய்ய, பொல்லாப்பு செய்ய. தீமை செய்யன்னு கூட சொல்ல, பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன இருந்துச்சு? வல்லமை இருக்கு. ஏன் சொன்னா அவனுடைய தேசத்தில் இருக்கிறான், யாக்கோபு வேறொரு இடத்துல சேர்ந்தவன். பொல்லாப்பு செஞ்சிருக்க முடியும், ஆனால் ஆண்டவர் எச்சரிச்சிட்டார். எச்சரிக்கையாரு, அவன்கிட்ட எதையும் தீமையாக கூட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். 39வது அதிகாரம். யோசேப்பு. இவங்க எல்லாமே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள். யோசேப்பு தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷன் எகிப்துக்கு. 39வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போத்திபார் வீட்டில் யோசேப்பு இருக்கிறான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் ஏத்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தார். 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். யார் இவன்? அடிமை, எகிப்திலே அடிமை, விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை. ஆனால் எஜமானன் பார்க்கிறான், அவனோட யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். 41வது அதிகாரம் சமீபத்தில் அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். பார்வோன் யோசேப்பை பற்றி சொல்கிற வார்த்தை 38வது வசனம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். சரியா? இப்ப தேவன் இந்த மனுஷன்லாம் எப்படி வைத்திருந்தான் சொன்னா, பொருளாதார ரீதியிலே
ரொம்ப பயங்கர டாப்ல எல்லாம் அவங்க இருந்தாங்கன்னு சொல்றது கொண்டு இல்லை. ஆபிரகாமை பற்றி வாசித்தோம். அவன் எங்கே இருந்தான்? கூடாரத்தில் வாசம் பண்ண. ஒரே சீமானா இருந்தான், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் கூடாரத்தில் வாசம், தேவனுக்காக கூடாரத்தில் வாசம் பண்ணினான். ஈசாக்கும் அப்படியே தான். யாக்கோபு உயிர் பிழைக்க ஓடிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறான். யோசேப்பு அடிமையா இருக்கிறான். ஆனால் உலகம் அவனை பார்த்த விதத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். தானியேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை தெரியாத ஒன்றெல்லாம் இல்லை, நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம எப்படி வைக்க விரும்புகிறார்? மத்தேயு 6 சொல்லும்போது அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார். அதாவது நான் நல்ல பொருளாதார ரீதியாக சூப்பராக இருந்தால் தான் நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. பவுல் சிறைச்சாலையில் இருந்தாலும் எப்படி இருந்தார்? சாட்சியாக இருந்தார். ஆண்டவர் எங்கே நம்மளை வைக்கிறாரோ, எந்த நிலையில் என்னை வைக்கிறாரோ, அங்கே நான் அவருக்காக என்ன பண்ண முடியும்? அற்புதமாக வாழ முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி நமக்கு உலகம், கிறிஸ்தவமே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குன்னா, நீ விசுவாசினா உனக்கு வியாதி வரக்கூடாது, நீ விசுவாசின்னு சொன்னால் நீ நல்ல வசதியாக இருக்கணும், வறுமை உனக்கு வரக்கூடாது. அப்பெல்லாம் வேதம் சொல்லவே இல்லை. நம்ம பரதேசிகள் இந்த பூமியில். இந்த பூமி நமக்கு சொந்தமான இடம் அல்ல. நாம் வேறொரு தேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த பூமியிலே கடந்து போகிற யாத்ரீகர்கள், நம்ம பயணிகள். நாம் அப்போ கடந்து போகிற ஒரு பயணி எதிரே வாசம் பண்ணுவான்? வாடகை வீட்டில் இருப்பான், கூடாரத்தில் இருப்பான். அவனுக்குன்னு சொந்த இடம் இருக்காது. அப்படிதான் நாம் கடந்து போகிறோம். எதற்காக போய்கொண்டிருக்கிறோம்? தேவன் நம்மை அழைத்ததினாலே இந்த தேசத்தை நாம் விட்டுட்டு, இந்த உலகத்தை விட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை எப்படி வைத்தாலும் சரி, ஒருவேளை சீமானாய் உங்களை வைத்திருக்கலாம், அப்படி இருப்பது பாவம் அல்ல. ஆனால் ஒருவேளை நம்மை ஒரு சாதாரணமான மனிதனாக வைத்திருக்கலாம், ஏழையாய் கூட நம்ம வைத்திருக்கலாம். நம்முடைய ஆசை என்ன இருக்குன்னா, எதற்காக என்ன இங்கே வச்சிருக்கிறீங்களோ நான் அந்த நோக்கத்தை செஞ்சு முடிக்கணும் ஆண்டவரே, அதுதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற மனிதர்களை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? தானியேல் யார் என்று சொன்னால் பிடிக்கப்பட்ட மனிதர்கள். அவங்களாம் சொல்லப்போனால் அந்த தேசமே தேவனுக்கு விரோதமாய் போனதுனாலே தேவன் அந்த தேசத்தை, இஸ்ரவேலை அடிமையாக விற்று போட்டார் பாபிலோனிலே. அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் தான் தானியேல் போன்ற ஒரு சிலர். ஆனால் அவர்கள் அப்படி பாவம் செய்து விற்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட தானியேல் போன்றவர்களாம் என்ன யோசித்தாங்கன்னா, தேவன் தான் நம்மளை எங்கே அனுப்பியிருக்காரு? பாபிலோனுக்கு அனுப்பி இருக்கிறார் என்பதை அறிந்து அங்கே தேவனுடைய சித்தத்தை செய்ய அவர்கள் என்ன பண்ணினார்கள்? விரும்பினார்கள். செய்தாங்களா? செய்யலையா? செய்தார்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் என்பதல்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதல்ல. நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நாம் இருக்கும் இடமும் நாம் வாழுகிற சூழ்நிலையும் அது அவர் நியமித்த ஒரு காரியம். எபிரேயரில் சொல்லும்போது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவுள். எனக்கென்று ஒரு பாதையை தேவன் வச்சுட்டார், ட்ராக் போட்டுட்டார். அந்த ட்ராக்ல நான் ஓடிட்டே இருக்கணும். அதில் நான் பொறுமையாய் ஓட வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய ஓட வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 20வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 20வது வசனம். வாலிபர்கள் இந்த வயதில், இந்த நேரத்தில் அவங்க தானியேலும் அவனுடைய நண்பர்களும் 20வது வசனம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிடத்திலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அதனால தான் அவன் ராஜ்யத்தில் அவனை வச்சுட்டார். இருறா, என் பக்கத்தில் இருறான்னு சொல்லிட்டான் தானியேல். 5வது அதிகாரம் 11வது வசனம். போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம். 5வது அதிகாரம் 11வது வசனம். தானியேலுக்கு இருக்கிற வயது சென்றவனாகி விட்டான். அந்த ராஜ்யத்திலே உள்ள ராஜாத்தி தானியேலை பற்றி சாட்சி சொல்லுகிற வார்த்தைகள் இது.
உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்கு பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கொத்த ஞானமும் அவனத்தில் காணப்பட்டது என்று சொல்கிறான். அழகான ஒரு சாட்சி. இதான் தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கை. எல்லாரும் தானியேலை போல இருக்க முடியுமானா இல்லை. ஆனால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். எஸ்தரின் புத்தகம் எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புத்தகத்துக்கு நாம் வரும்பொழுது அது பெர்சியாவின் ராஜாவாய் இருக்கிற அகாஸ்வேருவின் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். தானியேல் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவன்? எந்த ராஜாவின் காலத்துக்கிலே? நெபுகாத்நேசார், பாபிலோன். நெபுகாத்நேசார், பாபிலோன் ராஜ்யம். அதற்கு பின்பதாக வந்தது மேதிய பெர்சிய ராஜ்யம். தரியு ராஜாவெல்லாம் நம்ம படித்தோம். இந்த இடத்துல வாசிக்கும் போது அவன் அகாஸ்வேருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை பாருங்க. முதல் அதிகாரம் 2வது வசனத்தில் ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தான். அரண்மனை பேர் சூசான். இது மேதிய பெர்சிய ராஜ்யம், பாபிலோனுக்கு பின்னாடி வந்த ராஜ்யம். அகாஸ்வேரு ராஜா, அவருடைய பெயர் அகாஸ்வேரு. அவனுடைய காலம் ரொம்ப வசதி படைத்த ஒரு மனிதன். அந்த 127 நாடுகள் அவனுக்கு கீழே இருந்தது. அதில் ஒரு நாடு எது? இந்தியா. இந்தியாவும் அவனுக்கு கீழே இருந்தது. இந்து தேசம் சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தேவன் ஒரு வாய்ப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியாக தெரிந்தெடுக்கப்படுகிறாள். 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான் என்று சொல்லப்படும். அந்த அந்தஸ்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். யாரை? அடிமைகளாக போனவங்க, அவங்க பாபிலோனுக்கு போனவங்க. அதுக்கப்புறம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அங்கே. அதிலே எஸ்தருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. பட்டத்து ராணியாக அவள் வருகிறாள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிலே அநேகர் உத்தமமாய் வாழ்ந்தார்கள். அதில் ஒரு நபர் யாருன்னு சொன்னால், அங்கே எஸ்தரை எடுத்து வளர்த்த மொர்தெகாய் மிகவும் உத்தமமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். சரித்திரம் தெரியறதுக்காக நம்ம இன்றைக்கி அதை படிக்க போகிற காரியம் அதெல்லாம் வரப்போகுது. அதனால் கவனிச்சுட்டு வாங்க. சுருக்கமாக தான் சொல்ல முடியும் எல்லாத்தையும். அப்போ எஸ்தரை வளர்த்த மொர்தெகாய் மிகவும் உத்தமமாய் வாழ்ந்தான். அதை நான் வாசிக்கிறேன். 3வது அதிகாரம். அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி என்ன என்பதை அப்படியே கவனிங்க. உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சால் சந்தோஷம், தெரியலன்னா நான் சொல்றது நல்லா கவனிச்சு வாங்க. முதல் வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் அங்கே ஆமான் என்ற ஒரு மனிதனே ராஜா உயர்த்துகிறான். அவனுக்கு என்னமோ அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதில் இந்த மனுஷன் அவனுக்கு ராஜா பிரியமாக நடந்ததுனாலே எல்லா பிரபுக்களுக்கு மேலாக அவனை உயர்த்தினான். ஆகையால் 2வது வசனம் நல்ல கவனிங்க. ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆகிலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருப்பானோ. ராஜா தான் அந்த ஆமானை உயர்த்திட்டார். அவன் தான் டாப், பிரபுக்களை காட்டிலும். ஆனால் எல்லாரும் யோசேப்பை உயர்த்தினோடனே என்ன சொன்னார்? பார்வோன் என்ன சொன்னார்? எல்லா ஜனங்களையும் பார்த்து,
அவன் உத்தரவெல்லாம் ஒருத்தரும் கையை நீட்டக்கூடாது, காலையை நீட்டக்கூடாது சொல்லிட்டாங்க. எல்லாம் தெண்டை நிட்டு பணி. இது அந்த நாட்களில் இருந்த பழக்கம். ஆனால் தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 3வது அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்கிறாங்க? தானியேல் புஸ்தகம் லேசா எடுத்துக்கலாமா? சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அது இந்த இடத்துல நெபுகா அங்கே மொர்தெகாய் அவனை வணங்க மறுக்கிறான். காரணம் என்ன? அது நம்ம மற்ற இடத்துல பார்க்கும் பொழுது தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போமானால் 18வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் 3:18 விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. அப்ப தேவனை தவிர ஒருவரையும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்பதை இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. ஆண்டுக்கு பிரியமான மக்கள் லட்சக்கணக்கான பேர் நின்றப்ப எத்தனை பேர் நிமிர்ந்து நின்னாங்க வணங்க மாட்டோம் சொல்லி? 3 பேர் தான் இஸ்ரவேலர் இருந்தாங்களா? இல்ல, நிறைய இஸ்ரவேலர் இருந்தாங்க. ஆனா அந்த 3 பேர் நிமிர்ந்து நிற்கிறாங்க. முடியாது. அப்படின்னா என்ன? அக்கினி சூளையில போடப்படுவாங்க, நெருப்பிலே போடப்படுவார்கள். அவங்க சொல்லிட்டாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அப்படியே விடுவியாமல் போனால் நாங்கள் என்ன பண்ண போறதில்ல, நீ நிறுத்தினது பொற்சிலையை நாங்கள் வணங்க போகிறதில்லை. சில காரியத்தில் ஆண்டுக்கான இப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு தேவைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்றது? ராஜாவே சொல்லிட்டாரு, சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறார்கள் ஆண்டவர். ஆனால் நாங்கள் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் நிமிர்ந்து நின்று தான் ஆக வேண்டும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல விக்கிரகத்துக்கோ அல்லது அங்கே வைக்கப்பட்ட படத்துக்கோ நீங்கள் தான் மாலை போடணும், நீங்கள் எல்லாம் செஞ்சுருங்க அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தாழ்மையாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம், அதை எங்களால் செய்ய முடியாது, மன்னிச்சுக்கோங்க. அப்போனா வேலையை விட்டு ஒன்று தூக்கிடுவேன், அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது பிரதர், நாங்கள் இந்த வேலையை செய்ய முடியும் சொல்ல முடியுமா நம்மளாலே? சிலரால் முடியும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வருது. 6வது அதிகாரம் தானியேலுக்கு எதிரிகள் இருந்தாங்க. தானியேலை ஆண்டு தேவன் உயர்த்தி வைத்திருந்தான்னு சொன்னோம். உயர்த்தி வைத்தார் என்பது உண்மையானாலும் அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்ததுனால அங்கே அவங்களுக்கு யார் உண்டாயிட்டாங்க? எதிரிகள் உண்டானார்கள். என்னென்னமோ குற்றம் சாட்ட ட்ரை பண்ணாங்க, ஒரு குற்றத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால கடைசியில் இவனை தெய்வ குற்றத்தினாலே குற்றப்படுத்தினாலோலேயே என்ன பண்ண முடியாது, இவனை குற்றம் சாட்ட முடியாது தெரிஞ்ச உடனே இவங்க பயங்கரமான ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். ஒரு 30 நாளைக்கு டெம்பரரி என்ன தெய்வம், 30 நாள் தெய்வம் யாரு? ராஜா. அந்த நாட்களில் இருந்த ராஜா 30 நாள் அவரை தான் வணங்க வேண்டும், அவரை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி சில ராஜாவை குல்லா போடுகிற ஒரு கூட்டம் சேர்ந்து தானியேலை பழி வாங்குவதற்காக அப்படி ஒரு சட்டத்தை எழுதினார்கள். அது ராஜாவுக்கு சந்தோஷமா இருந்தோன்னா அவனும் கையெழுத்து போட்டுட்டான், இதனுடைய ஆழங்களை அறியாமல், நோக்கங்களை அறியாமல். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து யாரை பிடிச்சிட்டு வராங்க? தானியேலை பிடிச்சிட்டு வராங்க. அப்போதான் ராஜாவுக்கே தெரிய வருது இவங்க எதுக்காக செஞ்சாங்க, தானியேலை குற்றப்படுத்துவதற்காகவே செய்திருக்கிறான்ன்றது ராஜாவுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தானியேலை அவன் காப்பாற்ற முயற்சி எடுக்கிறான், காப்பாற்ற முடியவில்லை. 10வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவுடைய கட்டளை வந்துருச்சு. என்ன கட்டளை? அந்த 30 நாட்களும் ராஜாவை தவிர வேறு யாரை தொழுது கொண்டாலும் வணங்கினாலும் அவர்கள் சிங்கக்கபியில் போடப்படுவார்கள் என்பதுதான் அந்த கட்டளை. 10வது வசனத்தை வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். வழக்கம் போல செஞ்சுட்டான். அவனோட ஒரே உறுதி என்ன? யாரை வணங்க முடியாது? ராஜா வணங்க முடியாது. எங்கள் தேவனை தவிர வேறு யாரையும் எங்களால் வணங்க முடியாது. இந்த வைராக்கியம் தாங்க அங்க மொர்தெகாய்க்கு. எல்லாரும் வணங்கினாங்க. ஏன்னா வணங்கினா இவனுக்கு என்ன போயிடும், ஏதாவது பிரச்சனை வந்துடும் நல்லா தெரியும். இந்த பகுதியை வாசிக்கலாமா? எஸ்தரின் புத்தகம் 3வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். அங்க வந்துருங்க. 2வது வசனம் வாசித்தோம். வணங்கவும் இல்லை
நமஸ்கரிக்கவும் இல்லை. காரணம் என்னன்னா, அவன் மனிதன், அவனை வணங்க முடியாது. 3வது வசனம், அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்கார் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். பாருங்களேன், எவ்வளவு பயங்கரமான ஒரு த்ரெட்டு, ஒரு பயமுறுத்தல். என்ன சொன்னாங்கன்னா, ஏன் வணங்க மாட்டேன்னு மொட்டையா கேட்கல. அவங்க என்ன கேட்கிறாங்க, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்னன்னு சொல்லி நேரடியாக கேட்டாங்க. அவன் என்ன பதில் சொன்னான்னு அங்கே சொல்லப்படலை. ஆனால் 4ஆம் வசனத்தில் பாருங்க, இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடுக்காத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால், அப்ப ஏன் வணங்கலன்னு என்ன சொன்னான்? நான் ஒரு யூதன்டா, இஸ்ரவேலின் தேவனை நான் வணங்குகிறவன். யாரை வணங்க முடியாது? மனிதனை வணங்க முடியாதுன்னு அவன் சொல்லியிருக்கணும், நிச்சயமா சொல்லியிருக்கணும். ஓ, அதுதான் காரணம். அவன் யூதன் என்பதை அவர்கள் அறிந்தபடியால், யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்கிறோமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித. இவங்க அங்க போய் போட்டு கொடுத்துட்டாங்க. அவன் ஏன் தெரியுமா உங்களை வணங்குறது இல்ல, அவன் யூதன் அப்படி சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்த வசனம் பாருங்க, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். கோபம் மட்டுமில்ல, கோபத்துக்கும் மேலே உச்சம் வருகிறது மூர்க்கம், பயங்கரமா எரிச்சலாயிடுச்சு. 6வது வசனம், ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. ஒருத்தனை கொள்றது அவனுக்கு வேஸ்டடா. யாரை கொல்லணும்? அவன் யூதனானால் யூத இனத்தையே நம்ம என்ன பண்ணுவோம்? அழிப்போம். ஒருவனை கொள்வது அற்பமான காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனம் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாசுவேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகி யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். பயங்கரமான எதிர்ப்பு, ஒரு பிரச்சனைக்குள்ளே இஸ்ரவேல் இனம் சிக்கிக்கொண்டது. ஏன் சிக்கினார்கள்? யாரை மட்டும்தான் வணங்குவோம் சொன்னாங்க? இஸ்ரவேலின் தேவனை மட்டுமே வணங்குவோம் என்று சொல்லி அவன் சொன்னபடினார். சொல்லப்போனால் எல்லாருமே சொல்லலைங்க. நிறைய யூதர்கள் ஆமான என்ன பண்ணியிருப்பாங்க? வணங்கியிருப்பாங்க. ஆனால் இவன் ஒருத்தன் வணங்காதனால யாருக்கெல்லாம் பிரச்சனை வந்துருச்சு? முழு ஜனத்திற்கும் பிரச்சனை வந்தது. இன்னைக்கு இந்த உலகம் கிறிஸ்தவத்தை ஏன் வெறுக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இங்கேயும் சரி, ஒரிசாவிலும் சரி, இப்போ மக்கள் மத்தியிலேயே பல மதங்கள் உள்ள வருது, பல சாமியார் உள்ள வராங்க, பல கொள்கைகள் உள்ள வருது. எந்த வழியில் அவங்க போனாலும் அந்த இனம் ஒன்றுமே சொல்லாதவங்கள. அவங்க அந்த சாமியார்லாம் உள்ளுக்கு வருவாங்க, அவங்க பூஜைலாம் நடத்துவாங்க, அதில் சில குடும்பங்கள்லாம் போவாங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த எதிர்ப்புமே கிடையாது. ஆனால் ஒருத்தர் ஏசாமியை பின்பற்றினா மட்டும் என்ன வந்துடும்? பயங்கரமான எதிர்ப்பு. ஏன்? இவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? எஸ்தரின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். ராஜாட்ட போய் அவனுக்கு எரிச்சல், பயங்கரமான கோபம். எல்லாரும் வணங்குறாங்க, இவன் என்ன பண்ண மாட்டான்? வணங்க மாட்டேன் என்று சொல்லுகிறான் என்பதனாலே ராஜாட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான், குற்றச்சாட்டை வைக்கிறான். 8வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 8வது வசனம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் காரணம். அப்பொழுது ஆமான் ஆகாசுவேருவை நோக்கி, ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனம் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். யாருன்னு சொல்லலைங்க. யாருன்னு சொன்னானா? யாருன்னு தெரியுமா? தெரியாது. அவனுக்கு தெரியும். அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த இனத்தை பற்றி ராஜாவுக்கு நற்பெயர் இருந்துச்சுன்னா மாட்டேன். ஏன்னா தானியேல்லாம் யாரா இருந்தான்? யூதனா இருந்தான். அப்ப தானியேல் மாதிரி நல்லவர்கள்லாம் இருந்திருப்பாங்க, ராஜாவை கிளிக் ஆயிரும். அதனால ராஜாட்ட யாருன்னு சொல்லாம ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். ஒன்று. 2வது காரியம், அவளுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. வேறாய் இருக்கிறதுன்னு கூட சொல்லல. அவன் எப்படி சொல்றான்? விகற்பமாய் இருக்கிறது. எல்லாரும் செய்யறது இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்க மட்டும் வித்தியாசமா வாழ்வாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. இதாங்க காரணம். எல்லாரும் செய்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. நீங்கள் எல்லாரும் செய்கிறத செஞ்சுட்டு போங்க, உங்களுக்கு ஒரு எதிர்ப்புமே எப்பயுமே வராது. சரியா?
நீங்கள் எல்லாருக்கும் விட நல்ல காரியங்கள் செஞ்சால் கூட உலகம் அதை பற்றி கவலைப்படாது. ஆனால் எல்லாரும் செய்கிறத நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சாகணும். அதான் ஒரு காரியம். எல்லா தெய்வங்களிலும் ஒரு தெய்வம் இயேசுவாக நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொன்னால் அந்த உலகமே என்ன பண்ணிடும்? ரொம்ப நல்லது. அவரையும் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? சேர்த்துக்கிறோம் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லுது. அதுதான் பிரச்சனை. இயேசு கிறிஸ்து தான் வழி என்று சொல்லுகிறது. அங்கதான் பிரச்சனை வருகிறது. உங்க வாழ்க்கை மாறணும்னு வேற யாருமே சொல்றது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் டிமாண்ட் பண்றார், நீ இப்படிதான் வாழணும்னு சொல்லி. அங்கதான் பிரச்சனை வருகிறது. நீ இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றார். நம்ம வாழ்கிற இடத்துல கூட எல்லாரும் எல்லாம் செய்வாங்க. ஆனால் நம்ம சில காரியங்களை செய்ய முடியாது. சாரி, நாங்கள் அதை செய்ய முடியாது சொன்னால், நீங்கள் மட்டும் ஏன் செய்ய மாட்டீங்க? இல்லை, நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க, நாங்கள் அதை செய்ய முடியாது சொன்னால் அவங்களுக்கு என்ன ஆகுது? முகமே சுருங்கிருது, கோபம் வருகிறது. இதான் பிரச்சனை. அப்போ இங்கே சொல்கிறான் அந்த மனுஷன் சொல்கிறான், ஆமான்னு சொல்கிறான், அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. அடுத்த காரியம், அவர்கள் ராஜாவின் கட்டளைகளை கை கொள்ளுகிறதில்லை. முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். அவங்க என்ன பண்ணுகிறது இல்லை? ராஜாவின் கட்டளையை கை கொள்ளுவதில்லை. அவங்களுக்கு வேறொரு ராஜா இருக்கிறார், வேறொரு அதிகாரம் படைத்தவர் இருக்கிறார். அவர் சொல்றதுதான் செய்வாங்க, நீங்க சொல்றதை செய்ய மாட்டாங்க அவங்க. பயங்கரமான அந்த குறிப்புகள் வைக்கிறான். ஆகையால் 8வது வசனத்துல அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. அவங்கள சும்மா விடுறது ஒன்றும் இல்லை. நீங்க சொல்றது செய்யாம உங்க நாட்டில் எதுக்கு அவங்க இருக்கணும்? ஆனால் நம்மளை எங்க போக சொல்றாங்க? அமெரிக்கா அனுப்பி வைங்கடான்னு சொல்றேன். நான் அனுப்பி விட போடுறேன். சரியா? அனுப்பி வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் யாரும் அனுப்பி வைக்க மாட்டாங்க. ஆனால் சொல்றான், நீ இங்கே இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய குறிப்பு. என்ன, எங்கேயோ ஓடிப்போ, நாங்க சொல்றதை நீ செய்யலன்னா நீ இந்த தேசத்திலே இருக்கக்கூடாது சொல்றான். அதே தான் அங்கப்பா. இப்படி விட்டிருக்கிறது நியாயம் அல்ல. 9வது வசனம், ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. தண்டிக்க வேண்டும் சொல்லல, அல்லது அவங்களை செய்ய வைக்கணும் சொல்லல. அவன் சொல்லுகிறான், அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அதுக்கு பேரம் பேசுகிறான். அப்பொழுது நான், அப்படி நீங்க எழுதிட்டீங்கன்னா, நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையிலே கொடுப்பேன் என்றான். ராஜா சொல்றான், இவ்வளவு தொகை நான் உங்க கஜானால சேர்த்துறேன், 10,000 வெள்ளியை நான் சேர்க்கிறேன், நீங்க மட்டும் அப்படி எழுதிட்டீங்கன்னா அப்படி சொன்னான். ராஜா கூறுகட்டத்தனமா என்ன பண்றான்னா, இவனை நம்பினதுனாலே மோதிரத்தை கலற்றி அவன் கையிலே கொடுத்து விட்டான். தன்னுடைய மோதிரத்தை, நீ எழுதிக்கோ, 10,000 வெள்ளியெல்லாம் வேணாப்பா. அடுத்த வசனத்தில் வாசிச்சு பண்ண, வெள்ளியை நீயே வச்சுக்கோ, இந்த மோதிரம் நீ என்ன செய்ய நினைக்கிறியோ செஞ்சிருன்னு சொல்லிட்டான். அவன் எழுதிட்டான், ஒரு நாளை குறித்தான். அந்த நாளிலே யூதர்கள் எல்லாரும் கொலை செய்யப்படும். எந்த நாடுகளிலே? 127 நாடுகளிலே இருக்கிற எல்லா யூதர்களும் கொலை செய்யப்பட வேண்டும். வாசிக்கலாமா? 13வது வசனத்தை பாருங்க. 3:13, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய நாள் குறிச்சாச்சு. ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்குவோம். எத்தனை வார்த்தை பயன்படுத்திருக்காங்க பாருங்க. அழிக்கிறது ஒண்ணுதான், கொல்றது ஒண்ணுதான், நிர்மூலமாக்குறதுனா சொல்றான். ஒருத்தன் கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நிர்மூலமாக்கவும் அவளை கொள்ளையிடவும். அப்பனா நீங்க என்ன எடுத்துக்கலாம்? அவங்க பொருள் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு நடக்கிற மெத்தட் தாங்க, அதே மெத்தட் தான். சரியா? கொந்தமாலில் நடந்ததெல்லாம் அதுதான், லூட்டிங் தான். அப்போ போய் ஒருத்தன் அடிச்சா அடிக்கிறவனுக்கு அவன் வீட்டில் இருக்க பொருளை என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அதுதான் இன்னைக்கும் நம்முடைய நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரியா? எடுத்துட்டு போயிடுவாங்க. அவளை கொள்ளையிடவும் அஞ்சக்காரல் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. அனுப்பிட்டு 15ஆம் வசனத்தை பாருங்க. அந்த அஞ்சல்கார் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. அவங்க 2 பேரும் ஜாலியாக குடிக்கிறதுக்கு உட்கார்ந்தாங்க. ஆனா சூசான் நகரமே என்னாச்சு, கலங்கிருச்சு. சரியா?
பயங்கரமான ஒரு சூழ்நிலை. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய மக்களுக்கு. யார் அவர்கள்? உண்மையான மக்கள், தேவனுக்கு உண்மையான மக்கள். ராஜாவுக்கு உண்மையானவர்களா? ஆமாங்க. 2வது அதிகாரம் கடைசியில பார்த்தீங்கன்னா 21 வசனத்துக்கு பின்பதில் பார்த்தீங்கன்னா ராஜாவை கொல்லுவதற்காக 2 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வாசிக்கிறேன் பாருங்க. 2வது அதிகாரம் 21 வசனம். அந்நாளில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானியாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். கொல்றதுக்காக, ஏதோ வகையில் விஷம் வைத்தோ எப்படியோ கொள்வதற்காக. இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகி எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னான். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே 4ஆம் புத்தகத்திலே எழுதப்பட்டிருந்தது. அப்ப இந்த மனுஷன் தேசத்துக்கு நன்மை செய்தவனா இல்லையா? ராஜாவை நேசித்தானா நேசிக்கலையா? ராஜாவை நேசித்தான். தானியேல் ராஜாவை நேசித்தானா நேசிக்கலையா? ஆமா, நேசித்தான். யோசேப்பினாலே எகிப்து முழுவதும் காக்கப்பட்டதா காக்கப்படலையா? ஆம், காக்கப்பட்டது. தேவனுடைய ஜனங்கள் ஒரு காலம் தாங்கள் இருந்த பூமிக்கு விரோதம் செய்ததில்லை, துரோகம் செய்ததில்லை. அதான் உண்மையான ஒரு காரியம். நம்முடைய தேசத்திற்கு வந்த மிஷனரிகள் அனைவரும் நன்மை செய்தார்களா தீமை செய்தார்களா? நன்மை செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய ஜனம் அதை பற்றி பேசுகிறது. மிஷனரிகள் மட்டும் வராதிருந்திருந்தால் இன்றைக்கு இந்த கல்வி இருந்திருக்காது. நம்முடைய நாட்டிலே எல்லா மக்களும் கற்றிருக்கிற வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு ஜாதியார் மட்டுமே கல்வியிலே இருந்திருப்பார்கள், மற்றவர்கள் எல்லாருமே பரிதாப நிலைமையில் இருந்திருப்பாங்க. அதான் உண்மை. எல்லாருக்கும் அது தெரியும். தமிழுக்கு இலக்கணம் எழுதினவரே தமிழன் அல்ல, வெளியிலிருந்து வரும் அந்த மிஷனரி தான். அநேக காரியங்களை மிஷனரிகள் செய்தார்கள். தேசத்துக்கு நன்மையை மட்டுமே செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள். மம்தா இப்ப சமீபத்தில் ஏதோ பேசினாங்களாம். நான் ஒரு கிறிஸ்தவளாக பிறக்காததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் என்று சொன்னாராம். காரணம், கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து தேசத்துக்கு அவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்கள், அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார்கள் இந்த தேசத்துக்கு. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க. நாங்க செய்யறதை இவங்க செய்யறதில்லை, அதனால இவங்க வாழக்கூடாது. அவனை அழிச்சு ஒழிக்கணும். 21ஆம் ஆண்டுக்குள்ள 2021க்குள்ள கிறிஸ்தவம் துடைத்தெறியப்படுமா? சிலருடைய ஆங்காரமான பேச்சுக்கள். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு நாள் குறிக்கப்பட்டாயிற்று. எல்லா பெரியவரும் சிறியோரும் குழந்தைகளும் ஸ்திரீகளும் எல்லாரும் அழிக்கப்படுவாங்க, கொள்ளையிடப்படுவார்கள். 4ஆம் வசனத்தில் பார்க்கலாமா? இந்த நேரத்தில் தேவனுடைய ஜனம் என்ன செய்தது, அதுதான் நம்ம படிக்க போகிறோம். சரியா? இன்றைக்கு தேசத்தினுடைய நிலைமை நமக்கு முதலாவது புரியணும். ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? வாசிக்கலாம். நான் பின்னாடி போறப்ப அப்படியே படிக்கலாம். 4வது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது. சரியா? மொர்தெகாய் ஏன் பதறுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு எல்லாமே என்ன பண்ணிடுச்சு தெரிந்தது. நிறைய நேரத்தில் நமக்கு பதட்டமே இல்லாத காரணம் என்ன? நமக்கு நிறைய காரியம் தெரியாது. என்ன நடந்து கொண்டிருக்கிறதே நமக்கு தெரியாது. யார் செத்தா எனக்கு என்ன? மற்றவன் சாகிறப்ப அது வேடிக்கை, என் வாழ்க்கையில நடக்க மாட்டோம். அப்படிதான் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் எல்லாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது, இவன் அரண்மனை வாசலில் இருக்கிற ஒரு மனிதன், அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் கேள்விப்பட்டதுனாலே, வாசிக்கலாமா? மொர்தெகாயினுடைய ரியாக்ஷன் என்ன? ஒரு மனிதன் எல்லாவற்றையும் அறிந்ததுனால் அவன் வாழ்க்கையிலே அவன் எப்படி நடந்து கொண்டான்னு பார்த்தா, மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமான மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள்ளே பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. அப்ப அங்கே மொர்தெகாய் அருமையான மனுஷன், தேவனுடைய மனுஷன். அந்த மனுஷனுடைய வீட்டில் அவன் பெறாத பிள்ளையை, அவன் சித்தப்பா என்று சொல்லி வரும், சரியா, மகளாக எஸ்தரை வளர்த்தான்.
அவ்வளோ அழகான ஒரு பிள்ளையாக அவளை வளர்த்தான். இங்கே வாசிக்கும் போது அவர் ராஜாத்தியா மாறின பின்னாடி யாருடைய சொல் கேட்டு நடந்தாளாம். 2வது அதிகாரம் 20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 20 வசனம் 4வது வரியை பாருங்க. எஸ்தர் மொர்தெகாயின் இடத்திலே வளரும் போது அவன் சொற்படி கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்படி கேட்டு நடந்து வந்தான். எப்பொழுது? ராஜாத்தியா மாறின பின்னாடியோ யார் பேச்சு கேட்டா? மொர்தெகாய் பேச்சு கேட்டு தான் நடந்தான். அவ்வளோ அழகாக இந்த பிள்ளையை அவன் வளர்த்திருந்தான். அவ்வளோ அருமையான ஒரு பிள்ளையாக அவளை தான் தேவன் தன் திட்டத்தை செய்வதற்காக ராஜாத்தியாக தேவன் மாற்றினார். அப்ப இந்த மனுஷனும் அப்படிப்பட்ட மனுஷன். ராஜாவுக்கு ஒரு தீமை வந்த உடனே அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்து ராஜாவை காப்பாற்றுகிறான். தேசத்தை நேசித்த ஒரு மனுஷன். ஆனால் இப்பொழுதோ தன் இனத்திற்கு வந்த ஆபத்தை கேள்விப்பட்ட உடனே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான், ரெட்டொடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டான், நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோட அலறினான். இதான் நாங்க இம்மிடியேட் ரியாக்ஷன் சொல்றோம். உடனடியாக அவன் வாழ்க்கையில் அவன் நடந்த விதம், வாழ்க்கையில் அவன் செய்த காரியம் இதுதான். நம்ம வாழ்க்கையில் ஏன் துக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? வாசிக்கலாம். 4வது அதிகாரத்திலே அவனுடைய நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய இயலாமையை 2வது வசனத்திலே வாசித்தோம். மொர்தெகாயினுடைய இயலாமை என்னவென்று சொன்னால் அவன் எங்க போக முடியாது? ராஜாவினிடத்திலே போக முடியாது. அவனுக்கு தெரியும் இந்த செய்தி யாருக்கு கொண்டு போகணும். ராஜா யோசிக்காமல் இந்த காரியத்தை செய்து விட்டான். சொல்லப்போனால் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ராஜாவுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் மறைவாக வஞ்சகமாக ஆகான் செய்து விட்டான். ராஜா எழுதினதாக கடிதத்தை எழுதி ராஜாவின் முத்திரையை வைத்து ராஜாவுடைய அறிவுக்கே கொண்டு வராமல் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டான். ஒன்றும் நடக்காதது போல ராஜாவோடு கூட சேர்ந்து மது அருந்தபடியாய் வந்து அமர்ந்திருக்கிறான். எல்லா ராஜா அந்த 10,000 வெள்ளியும் கூட வேணாம்னு சொல்லிட்டார். வச்சுக்கோப்பா, அதை நீயே வச்சுக்கோ. அவன் ஏதோ தேசத்துக்கு நன்மை செய்கிறவனை போல அந்த ராஜா எண்ணிக்கொண்டு அனுமதித்து விட்டான். ராஜாவுக்கு தெரியாது. யாருக்கு கொண்டு போகணும்? ராஜாவின் அறிவுக்கு கொண்டு போக வேண்டும். ரெட்டுடுத்தி கொண்டு அலறி கொண்டு வருகிறான் சொன்னா எல்லாருக்கும் அது கேட்க வேண்டும், ராஜாவுக்கும் அது கேட்க வேண்டும். ஆனா அவனுக்கு ஒரு காரியம் செய்ய முடியல. அவனால் எங்க போக முடியாது? ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளே போக உத்தரவு இல்லை. 3ஆம் வசனம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் எல்லாரும் துக்கத்தை அனுபவிச்சு. அங்கே வாசிக்கிறேன். நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்கு மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டொடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். உபவாசம் என்று சொல்லும் பொழுது ஜப உபவாசம் அல்ல, சாப்பிடாம கிடக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் யூதர்களுடைய நிலைமை அதுதான். என்ன சரின்னு தெரியல, ஏன் இது நடந்துச்சுன்னு சொல்லி தெரியல. நாங்கள் என்ன துரோகம் பண்ணினோம் தேசத்துக்கு, நாங்கள் ராஜாவுக்கு என்ன துரோகம் பண்ணினோம், ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று சொல்லி எல்லாரும் அழுது கிடக்கிறார்கள். 4வது வசனம். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். எதை அறிவித்தார்னா, மொர்தெகாயை அலறிக்கிட்டு இருக்கிறாரு, சாம்பலை போட்டுட்டு அலைகிறாரு, ரெட்டெழுத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லி போய் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா எஸ்தருக்கு மொர்தெகாய்க்கு என்ன உறவு என்பது அவங்களுக்கு தெரிந்ததுனாலே. அதனால் ராஜாத்தி 4வது அதிகாரம் 4வது வசனம் 4வது அதிகாரம் 4வது வசனம் 4வது வரி. அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தியிருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதுக்கு வஸ்திரங்களை அனுப்பினான். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அவன் நினைச்சா என்ன ஏது ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு, அப்ப நல்ல ட்ரெஸ் கொடுத்துடுங்கப்பா அவருக்குன்னு சொல்லி நல்ல ட்ரெஸ் கொடுத்துடுறா. ட்ரெஸ் இல்லாமலா இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறார் அவரு. அவள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அப்ப மொர்தெகாய் ஏன் அலறுகிறான் என்பதை அறியாதவளாக எஸ்தர் காணப்படுகிறான். அவன் அதை ஏற்றுக்கொள்ளல, அமைதியா இருக்க முடியாதுன்னு சொல்றான். 5வது வசனம். அன்னைக்கு அதெல்லாம் வாசிக்க வேண்டாம், 8வது வசனத்துக்கு வந்துடலாம். 8வது வசனம் எல்லாத்தையும் எஸ்தருக்கு, அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஏன் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் தான் எஸ்தர் கேட்கிறாள். அவன் எல்லாவற்றையும் மொர்தெகாய் சம்பவம் நடந்த எல்லாவற்றையும் சொல்லுகிறான். 8வது வசனம். யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும்
அவனிடத்தில் கொடுத்து, அதாவது விசாரிக்க வந்தவனிடத்திலே கொடுத்து, அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ராஜாத்தி வெளியே வர முடியாது, வந்து யார்கிட்ட பேச முடியாது, மொர்தெக்காய்ட்ட பேச முடியாது. அதனால ஏன்னா எல்லாருக்கும் மொர்தெக்காயும் எஸ்தர் யாருன்றது தெரியாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எஸ்தரை சுற்றி இருக்கிற நெருக்கமானவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஓப்பனா இந்த மாதிரி ஒரு மனிதனிடத்தில் வந்து ராஜாத்தை பேச முடியாது. அதனால ஆள் வைத்து தான் பேசுகிறான், என்ன நடந்துன்னு சொல்லி எல்லா விளக்கமாய் சொல்லி அந்த நகலையும் கையிலே கொடுத்து அனுப்புகிறான். அது மட்டுமல்ல, மொர்தெக்காய் எஸ்தரை வேண்டிக் கொண்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னாதான் 8வது பின்பகுதியில் வருகிறது. அகத்தியமாய் போய் ராஜாவிடத்தில் போய், அகத்தியமா உடனடியாக அவசரமாக அகத்தியமாய் ராஜாவிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். சரி, ஒரு மனிதன் யார்கிட்ட போய் இந்த காரியத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அறிந்த ஒரு மனிதன் போக முயற்சி எடுக்கிறான், போக முடியவில்லை, அவனுக்கு உள்ளே நுழைய முடியாது. அதனாலே எஸ்தர் மூலமாக சொல்கிறான், நீ போக வேண்டும் என்று சொல்லி. சரியா, இதான் அங்கே கொடுக்கப்படுகிற செய்தி. அப்ப எஸ்தருடைய உண்மையான நிலைமையை பார்த்தீங்கன்னா, அவளுக்கு எது தெரியல, வெளியில என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரியவில்லை. காரணம் யார் சொல்ல முடியும்? ஏன் எஸ்தருக்கு தெரியல? ராஜாவுக்கே தெரியல. சொல்ல போனா ஏன் எஸ்தருக்கு தெரியல? அவன் வசதியா இருக்கா, அவ ராஜாத்தி, அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த மாதிரி துக்கமான செய்தியெல்லாம் எங்க போகல, உள்ளுக்குள்ளேயே போகல. அவள் வசதியா இருக்கிறாள், சுகமான இடத்துல அமர்ந்திருக்கிறாள், அவளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவள் வெளியிலே மொர்தெக்காய் அலறிக்கொண்டிருக்கிறான். என்ன காரணம் சொல்லி கூட புரியல. அந்த நகல் முதற்கொண்டு கொடுத்து விட்டவன்னு தான் எஸ்தர் பேச ஆரம்பிக்கிறாள். எஸ்தர் சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன். அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த அவசரம் நிறைய பேருக்கு தெரியல. சரியா, நம்ம ஒருவருக்கு தான் தெரியும் யாரிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போக முடியும் என்று சொல்லி. தேசத்திற்காக, தேசமே அலறிக்கிட்டு தாங்க இருக்கு இன்னைக்கு. அதான் 4 மாச குழந்தைய ஒருத்தன் வந்து அதாவது கேவலமாய் நடத்துக்கிறான் என்று சொன்னால், டிவியில் உட்காந்து பேசும்போது ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு அவங்க உளறிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் ஏன் நடக்குதுன்னு சொல்லி தெரியும். எதனால இப்படியெல்லாம் தேசத்தில் இவ்வளவு கேவலமான காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி தெரியும். மனிதனுடைய இருதயம் வந்து, மனிதனுடைய மனசும் இருதயமும் அசுத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஏன்னா அவனுடைய ஃபீடிங் எல்லாமே அசுத்தம், அவன் பார்க்கறது கேட்கறது எல்லாமே அசுத்தமா இருக்கிறதுனால அவனுக்குள்ளே அந்த சுத்தமாக்கப்படுதல் என்பதே அவனுக்குள்ள நடக்கல. அது அசுத்தம் என்பதும் அவன் உணரவில்லை. அதை வந்து சந்தோஷமாக எண்ணுகிறான், இச்சைகளை சந்தோஷமா எடுக்கிறான். அது காரணம் என்னன்னு சொன்னா, அவன் வணங்குற தெய்வமும் அப்படிதான் இருக்குது. அவன் வணங்குற தெய்வம் அப்படிதான் இருக்கு. அதை வெளியே சொல்ல முடியாது. நான் இங்கே சொல்லுகிறேன், ஆனால் வெளியே போய் சொல்ல முடியாது. அதான் உண்மையான ஒரு வேத சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? விக்கிரகங்களை உண்டாக்குகிறவனும் அதே போலவே தான் இருக்கிறான்னு சொல்லி வேத சங்கீதம். விக்கிரகம் என்று எடுத்துக்கொண்டாலே வேதம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அது நரகலான விக்கிரகங்கள். நரகல்னா என்ன? ஏன் அதை நரகலான விக்கிரகம் சொல்லி வேதம் சொல்லுது தெரியுமா? அந்த விக்கிரகம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? எல்லா அசுத்தங்களும் இருக்கும். கோயிலில் போய் பாருங்க, சில சிலைகள் இருக்கும். தேர்களில் போய் பாருங்க, அசுத்தமான சிலைகள் இருக்கும். அங்கே பரிசுத்தம் என்பது கிடையாது. விக்கிரகம் இடத்துல இருக்கிற இடத்துல அசுத்தம் இருக்கும். வேதம் தெளிவாய் சொல்கிறது. வேதம் மட்டும் சொல்லலைங்க, இந்த சித்திர திருவிழா கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க, தெரியும். நரகலும் அங்கே நிறைய இருக்கும். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற இடத்துல எதுவும் இருக்கும்? நரகலும் இருக்கும், அசுத்தமும் இருக்கும்.
எல்லா பாவமும் இருக்கிறது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அதுதான் வேதம் சொல்கிறது. பரிசுத்தம் என்பது இல்லாத பொழுது அவன் என்ன செய்வான்? நான் எந்த மதத்தை குறைச்சி சொல்லலை, இது பிசாசுடைய வஞ்சனை. ஏவாளை பாவத்திலே தள்ளினான். ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் பிறந்த முதல் பிள்ளையை, தன் சகோதரனை என்ன பண்ணான்? கொலை செய்தான். 5வது 6வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது வேதம் சொல்கிறது, 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அவனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததென்று கர்த்தர் கண்டு. நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. அவன் நினைக்கிறனுடைய அந்த ஆரம்பமே துளிரே அசுத்தமா இருக்கிறதாம். எங்கிருந்து வந்துச்சு அந்த பாவம்? அது பிசாசுடைய வஞ்சனை. ஆனால் அசுத்தத்துக்கு தேவன் அவனை ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் இன்றைக்கு காரணம். அவங்கெல்லாம் டிவியில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, சட்டத்தை கடுமையாக்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். நீ என்ன ஆக்குனாலும் இங்கே மனம் திரும்புதல் இல்லாமல் போகாது. மாசற்ற ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக. அந்த ரத்தம் மட்டும்தான் நம்மை சுத்தமாக்க முடியும். நமக்கு தெரியும், எங்கே போனால் நம்ம தேசத்துக்கு சேமம் உண்டு என்பது நமக்கு தெரியும். ஆனா எஸ்தர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாமா? எஸ்தர் சொல்கிற காரணங்களை பார்க்கலாம். சாக்கு போக்குகளை சொல்லலாம். ஒன்று, அவளுக்கு தெரியாமல் இருந்தது இவ்வளவு நாள். ஆனால் இப்பொழுது மொர்தெகாயின் மூலமாக அவள் கேள்விப்பட்டு விட்டாள். இப்பொழுது மொர்தெகாயின் இடத்திலே அவள் சொல்லி அனுப்புகிறது என்னவென்று சொன்னால், 10ஆம் வசனத்தை பார்க்கலாம். 4:10. அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகியின் இடத்திலே மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்திலே ராஜாவிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்சங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. ராஜாவின் சகல ஊழியக்காருக்கும் ராஜாவுடைய நாடுகளில் சகல ஜனங்களுக்கும் தெரியும். முதல் காரியம் சொல்லுகிற, அப்பா அழைக்கப்படாம போனா, ராஜா மட்டும் செங்கோலை நீட்டலன்னு சொன்னா என் உயிர் என்ன ஆயிரும்? போயிரும். இதான் அவள் சொன்ன முதல் காரணம், என் உயிர் போய்விடும். 2வது காரணம், நான் இந்த 30 நாளளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னான். நானாவும் போக முடியாது, அல்லது ராஜா என்ன பண்ண, என்ன வா என்று சொல்ல வேண்டும். ஆனால் கடந்த 30 நாட்களாக ராஜா என்ன பண்ணவே இல்லை, கூப்பிடவே இல்லை. ஒருவேளை ராஜா இடத்துல கோபமாக இருக்கிறாரோ, அல்லது என் மேல் இருக்கிற பிரியம் அவருக்கு இல்லாமல் போயிற்றோ தெரியவில்லை. இதனால நான் என்ன பண்ண முடியாது, மொர்தெகாய் ராஜாவிடத்திலே போக முடியாது என்று சொன்னான். சாக்கு போக்குகளை சொல்லுங்க. சாக்கு போக்குகளை, இது ஃபேக்ட், இது உண்மை, இதான் உண்மை. எல்லாருக்கும் தெரியும், எல்லா நாடுகளுக்கும் தெரியும், இதான் வழக்கம். 12ஆம் வசனம், எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க, ராணி போக முடியாது சொல்லிட்டாங்க. காரணம் இதுதான். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் தெரிந்திருந்தும், அவசரம் தெரிந்திருந்தும், நமக்கும் சில காரணங்கள் உண்டு. வர நேரம் இல்லை, வேலை பழு அதிகமாக இருக்கிறது, தெரியவில்லை, வேலை போயிடும், இல்லாட்டி தெரியல, ஏதோ ஒரு காரணம் நமக்கு உண்டு. அப்பொழுது மொர்தெகாய் சொல்கிற காரியங்களை நாம் பார்க்கலாம். மொர்தெகாய் எச்சரிக்கிறான். 13ஆம் வசனம், மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினாலே மற்ற யூதர்கள் தப்பக்கூடாதிருக்க நீ தப்பலாம் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. எடுத்தோன்னே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான், நீ அரண்மனையில் இருக்கிறதுனால தப்பிச்சிடலாம் நினைக்காத என்று சொல்கிறான். உனக்கும் ஒரு நாள் என்ன வரும், அதே ஆபத்து வரும், நீ யூத பெண்ணா இருக்கிறபடினாலே. முதல் காரியம். 14, நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும் சொல்றார். முக்கியமான ஒரு காரியம், நீ அமைதலாக இருந்தால் யூதர்கள் கெட்டு போயிடுவாங்க மட்டும் நீ நினைக்காத. ரட்சிப்பும் சகாயம் எங்கிருந்து வரும்? வேறு வழியில். ஆண்டுக்கு வேற ஆள் இருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சில வாய்ப்புகளை கொடுக்கிறார், சில காரியங்களை செய்ய. இன்னைக்கு எனக்கு நேரமில்லை என்று சொன்னால் அதனால தேவனுடைய ஊழியம் படுத்து விடுமா? நிச்சயம் படுக்காது. நான் தான் ஸ்லாக்கியத்தை இழந்து போவேன், தேவனுடைய ஊழியம் கெட்டு போகாது. அவர் அதை வேறு வழியிலிருந்து
செய்வார். கழுதையை கொண்டும் அவரால் பேச முடியும். தேவன் எதையும் செய்ய முடியும். காகத்தை கொண்டு ஒரு ஊழியக்காரனை போஷிக்க முடியும். அவரை பார்த்து கொள்வார். மூன்றாவது காரியம், நீ இப்படிப்பட்ட காலத்திலே உதவியாயிருக்கும்படிக்கு, மன்னிச்சுக்கோங்க, அதுக்கு இடையில ஒன்று வருது. அப்பொழுது, எப்பொழுது? வேறிடத்திலிருந்து ஒரு சகாயமும் ரட்சிப்பும் வரும் காலத்திலே நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். தகப்பன் குடும்பத்தாரில் யாரும் சேர்ந்து வரா? நான் நினைக்கிறேன் மொர்தெகாய் தன்னையும் சேர்த்து தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அழிந்து போவோம். நம்ம குடும்பத்துக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது யார் தான்? தேவன் கொடுத்தார். நீ அமைதலா இருந்தால் சகாயம் ரட்சிப்பு வேறு வழியிலிருந்து வந்துவிடும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். அடுத்த காரியம், நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னோம். ரொம்ப அற்புதமான குறிப்புகள்ங்க. என்னென்ன காரியம் சொல்லுகிறார்? நீ அரண்மனையில் இருக்கிறதுனால தப்பிக்கலான்னு மட்டும் நினைச்சிடவே நினைத்து விடாதே. இரண்டாவது காரியம் என்ன? நீ செய்யாவிட்டால் ரட்சிப்பும் சகாயமும் வேறு வழியாய் வந்துவிடும். தேவன் தன் வழியில் செய்து விடுவார். ஆனால் நீயும் உன் குடும்பமும் அழிந்து போவீர்கள். நீயும் உன் தகப்பன் வீட்டார் அழிந்து போவீர்கள். நாலாவது காரியம், ஒருவேளை இந்த காரியத்திலே உதவத்தானே தேவன் இந்த வாய்ப்பை உன்னை ராஜாத்தியாக, ராஜ மேன்மை உனக்கு கிடைக்க செய்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். எஸ்தர் ரொம்ப கீழ்ப்படியுள்ள ஒரு பிள்ளை என்பதனாலே அவள் சாக்கு போக்காக சொல்லவில்லை, உண்மையை சொன்னார். இப்பொழுது மொர்தெகாய் மிகவும் கடினமாக அந்த உண்மையை எடுத்து வைத்தபடியினாலே 15வது வசனம், நான் சுருக்கமாய் முடித்தாக நேரம் முடிஞ்சிருச்சு. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது 16ஆம் வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்ன அழகான தீர்மானம் இல்லை? எவ்வளோ குயிக்கா அவள் எடுத்தா. உன்னோட வாழ்க்கையில் ஆண்டு நமக்கு சில காரியங்களை விளங்க செய்யும் பொழுது ஆண்டு கீழ்ப்படிய வேண்டும். மத்தியில் ஆண்டு சொல்லும் பொழுது சிறு பிள்ளையை போல பரலோகராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளனா, அதாவது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளனா பரலோகராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது சொல்றார். தேவனுடைய வசனத்தை நான் ஒரு குழந்தையை போல ஏற்றுக்கொள்ளும். ராஜாத்தி அவன் சரியா? ராஜ சுகங்கள் எப்படி இருந்திருக்கும், அதனுடைய மேன்மை எப்படியெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அவள் சொல்கிறா, நீ சொல்லிட்டீங்கள, நான் செத்தாலும் சாகிறேன், ஆனால் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுகிறோம். அதுக்கப்புறம் ராஜ கட்டளை மீறி, அதான் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். லூக்கால் ஆண்டு சொல்கிறார், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், அதை இழந்து கொடுக்கிறவன் நிமித்தமாக அதை பெற்றுக்கொள்கிறான் சொல்றார். ரொம்ப உண்மையான ஒரு காரியங்க. எரோபெயாம் தேவனுடைய கட்டளையை மீறினான். சரி, எரோபெயாம் யாரு? சாலமோனுடைய உதவிக்காரன். அவனுக்கு தான் ஆண்டவர் 10 கோத்திரத்தை கொடுத்தார். நீ ஒழுங்கா ஆட்சி செஞ்சன்னு சொன்னான். தாவீது கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் அவன் மனசுல ஒன்று யோசிச்சான். எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு போனாங்கன்னா எல்லாரும் எருசலேமை அங்கே ரெகோபெயாமை நேசிப்பாங்க, என்னை கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி பிசாசு கொடுக்குற ஆலோசனை அதெல்லாம் சரியா சிந்தைகள். என்ன கொன்றுவாங்களோ, இவ்வளவு மேன்மை எனக்கு இல்லாமல் போய்விடுமோ என்று சொல்லி ஆண்டிடத்திலே ஆலோசனை கேட்காமல் தன்னுடைய சொந்த புத்தியில 2 கன்றுக்குட்டியை வைத்தான். ஒன்று தானிலும் இன்னொன்று பெத்தேலிலும். தன் நாட்டினுடைய மேல் எல்லையிலே ஒன்றை வைத்தான், கீழ் எல்லையிலே ஒன்று வைத்தான். சொன்னான் ஜனங்களிடத்திலே, இதை வணங்குங்க போதும், இதுதான் கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் சொன்ன. பண்டிகையை கூறினான், பலிபீடங்களை கட்டினான். அவன் காத்து கொண்டானா? அவன் வீட்டில் ஒரு செவற்றில் மூத்திரம் பண்ற நாய் முதற்கொண்டு இல்லாமல் அழிக்கப்பட்டது. எல்லாமே அழிஞ்சு போனோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, தாவீதுக்கு நான்
கொடுத்த ஆசீர்வாதத்தை போல நான் உனக்கு கொடுப்பேன் சொன்னா, தாவீதுக்கு நான் நிலையான வீட்டை கட்டினது போல உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அவர் சொன்னது நிலையான வீடு. ஆனா இவனோ தன் சொந்த புத்தியிலே சாய்ந்ததுனாலே, தன் ராஜ்யத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினதுனாலே எல்லாத்தையும் இழந்துட்டான். எஸ்தர் அதே தான் சொல்லப்படுகிறது, நீ மட்டும் பிழைக்கலாம் என்று எண்ணாதே. அப்ப சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, நான் ராஜ கட்டளையை மீறி போவேன் என்று சொல்கிறார். அங்கே ஜெபம் மேறெடுக்கப்படுகிறது. தேவன் காரியங்களை எல்லாம் தலைகீழாக மாற்றுகிறார். எனக்கு இன்னும் ரொம்ப நேரம் வேணும் பேசணும்னா, சரி நான் விரைவாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஜெபத்தின் விளைவை பார்த்தீங்கன்னா, அவள் ராஜாவுடைய சமூகத்திலே பிரவேசிப்பதற்கான வழி திறந்தது. அவள் ராஜாட்ட போய் நிற்கிறாள். ராஜா எதை நீட்டினான்? செங்கோலை நீட்டினான். யார் செய்தது? ஜெபம் தாங்க செஞ்சிச்சு. வழி அங்கே திறக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யோசித்தக்கார் ராஜாவினுடைய பிரியத்தை பெறுவதற்காக தேவன் ஒரு அழகான திட்டத்தை ராஜாத்தியின் மனதிலே கொடுக்கிறார். இது மொர்தெகாய் சொன்ன திட்டம் அல்ல. என்ன திட்டம்? அவள் ராஜாவை எதற்காக அழைத்தாள்? வீட்டில் விருந்து வைக்க போறேன். நான் நினைக்கிறேன் ராஜாத்தியே கையால் சமைச்சாலும் சமைச்சிருப்பார். ராஜாவுக்கு பிரியமா நல்லா சமைச்சு ருசியாக சமைத்து விருந்துக்கு அழைத்தார். 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் செய்த 5ஆம் வசனம் அந்த கடைசி வரியில் பாருங்க. 5வது வசனத்தில் எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தால். யாரையும் சேர்த்து கூப்பிட்டா? ஆமானையும் சேர்த்து கூப்பிட்டா. ஒரு பிளான், தேவன் பயங்கரமான ஒரு பிளானை கொடுக்கிறார். இப்போ அந்த திட்டங்களை வகுக்கிறது யார் தான்? தேவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது வெற்றியை கொடுப்பது மட்டுமல்ல, திட்டங்களை கொடுக்கிறவர். யோசேப்புக்கு யார் அந்த அழகான அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்தது? யார்? தேவன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் கூட அதை வாசிட்டு இருந்தேன். அந்த 7 வருஷத்தில் விளைகிற செழிப்பான நாட்களிலே எத்தனை சதவீத மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும்னு சொன்னான்? 5 கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அப்ப 5 வாங்கி இங்கே சேர்த்து வைங்க. 7 வருஷத்துல களஞ்சியங்களில் சேர்த்து வைங்க. 7 வருஷம் அதை பத்திரமா வைங்க. அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு பின்னாடியே பஞ்ச காலத்தில் அதை என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். சொப்பனத்தில் அந்த அர்த்தம் வரல. ஆனா அந்த திட்டம் எங்க இருந்து வந்துச்சு? தேவன் கொடுத்த ஞானம். அதே போல எஸ்தருக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறான், விருந்துக்கு அழைக்கும்படியாக. விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ராஜா கேட்கிறான், சொல்லுமா உனக்கு என்ன வேணும்? 6ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டால், பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இதே மாதிரி இன்னொருத்தவங்க யாரோ சொன்னாங்களே, எங்கேயோ. யார் சொன்னது? யோவான் ஸ்நானன். யார் சொன்னது? அதை ஏரோது சொன்னான். எதுக்காக சொன்னான்? ஒரு அசிங்கமான நடனத்தை பார்த்துட்டு மதிமயங்கி போய் சொன்னதுனால அவன் எதை கொடுக்க வேண்டியதா போச்சு? யோவான் ஸ்நானின் தலையை கொடுக்க வேண்டியதா போச்சு. ஏன்னா எஸ்தர் அப்படிப்பட்டவள் அல்ல. ஒருவேளை இவன் மடத்தனமாக தான் சொல்றான். எஸ்தர் மட்டும் மோசமான ஆளாக இருந்து தான் என்ன கேட்டிருக்கலாம்? வேற கேட்டிருக்கலாம். ஆனால் அவள் அது அவளுடைய நோக்கம் இல்லை. அவள் கேட்டது என்ன தெரியுமா? மறுபடியும் இன்னொரு நாள் இங்கே என்ன பண்ணோம்? விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி இந்த ராஜாவை கம்ப்ளீட்டா தான் செய்ய சொல்லுகிறதை செய்யும்படியாக வைக்கும்படி தேவன் அழகான ஒரு திட்டத்தை வகுக்கிறார். மறுபடியுமாக அவங்க போகும். அது எந்த அதிகாரத்தில் வருதுன்னா 7வது அதிகாரத்தில் தான் வருது. மறுபடியுமாக அங்கே விருந்துக்கு போனாங்க. 6வது அதிகாரம் கடைசியில் வருது. 6வது அதிகாரம் கடைசியில் இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் எஸ்தர் செய்த விருந்துக்கு வா என்று ஆமானை துரிதப்படுத்தி. இது 2வது நாள், 2வது முறை விருந்து. அதுக்கு இடையில 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் செய்த ஒரு காரியம். 5வது அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் விருந்து முடிஞ்ச பின்னாடி மொர்தெகாய்க்காக ஆமான் ஒரு 50 அடி உயர தூக்கு மரத்தை செய்தான். தூக்கில் போடுவதற்காக தூக்கு மரத்தை செய்தான். ஆனா யாருக்காக செய்யப்பட்டது? அது ஆமானுக்காகவே. தேவன் ஆமானை கொண்டே செய்தார். அவன் மட்டும் செய்யாம ரெடியா வைக்கலன்னு சொன்னா அடுத்த அதிகாரத்தில் அவன் யார்? அது அவன் பேர் ரொம்ப அழகான பேர். 14வது அதிகாரம் மன்னிக்கணும். 7வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில்
அப்படி ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்பனோ என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்படி ராஜா அதில் அவனை தூக்கி போடுங்கள் என்று சொன்னார். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சிச்சு தெரியுமா? இல்லாட்டி தூக்குமரம் செஞ்சு அதுக்கப்புறமா தூக்கு போடுறதுக்குலாம் ரொம்ப லேட்டாக இருக்கும். நிறைய இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. விருந்துக்கு வந்தவன் எங்கே தொங்கிட்டு இருக்கான்? தூக்கு மரத்தில் தங்கிட்டு இருக்கான். விருந்து கூட முடிக்கல. ராஜா ஃபஸ்ட்டு அந்த திராட்சரசத்தை குடிக்க ஆரம்பிக்கிறப்ப கேட்டாம்மா, முதல்ல என் பொறுமையை சோதிக்காத, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டார். சொல்லிட்டான், முடிஞ்சிச்சு. அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளாக ஆமான் எங்கே தொங்குகிறான்? தூக்கு மரத்திலே தொங்கும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அப்படியே டக்கு 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 முடிச்சு. 6வது அதிகாரம் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு அந்த ராத்திரியில் தூக்கமே வரல. உடனே 4ஆம் புத்தகத்தை எடுத்து வாசி சொல்கிறார். அதில் கரெக்டாக எந்த பகுதி வந்ததுன்னா, மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்த நன்மையை பற்றிய பகுதி வருது. ராஜாவை கொல்றதுக்காக 2 பேர் ட்ரை பண்ணாங்க. மொர்தெகாய் அதை ராஜாவுக்கு அறிவித்ததுனாலே ராஜாவுடைய உயிர் காக்கப்படுது. உடனே ராஜா கேட்குறான், இந்த மொர்தெகாய்ன்றவனுக்கு எதாவது செஞ்சீங்களாப்பா? ஒன்றும் செய்யலை. அப்பனா ஒன்று செய்யணும்னு சொல்லி அந்நேரத்தில் யார் வரா? ஆமான் அங்கே வருகிறான். இதெல்லாம் தற்செயல் கிடையாதுங்க, விளையாட்டே கிடையாதுங்க. தேவன் எல்லாமே அழகாக காய்கிறா, நகட்டுகிறா. காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் திரை மறைவிலே நடப்பது போல் இருக்கிறது. அவன் அங்கே வீட்டு அண்டையிலே 50 முழ உயர அந்த தூக்கு மரத்தை செய்து நாட்டி விட்டு நேராக ராஜாவனத்தில் உத்தரவு வாங்குவதற்காக வருகிறான். என்ன உத்தரவு? மொர்தெகாயை தூக்கி போடுவதற்காக உத்தரவு வாங்க ராஜாவினுடைய வீட்டுக்கு முன்பதாய், அந்த அறைக்கு முன்பதாய் வந்து நிற்கிறான். ராஜா சொல்கிறான், யார் அங்கே முற்றத்தில் இருக்கிறது? மொர்தெகாய் நிற்கிறான். மொர்தெகாய் இல்லை, ஆமான் நிற்கிறான். உள்ளே வர சொல்ல என்று சொல்கிறான். அவன்கிட்ட கேட்கிறான் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டவுடனே இவன் யோசிக்கிறான், என்ன தவிர ராஜா வேற யார கனம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ராஜாவுடைய கிரீடத்தை வைக்கணும், ராஜாவுடைய வஸ்திரத்தை போடணும், ராஜாவினுடைய குதிரையில் ஏற்றணும். அதுக்கப்புறம் ராஜாவுக்கு பிரியமான ஒரு மனுஷனை வச்சு, பிரதானியை வச்சு, ராஜா கனம் பண்ண வருகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் சொல்லி ஊரெல்லாம் பட்டணம் முழுசு சொல்லிட்டே சுற்றி வரணும்னு சொன்னோடனே ராஜா சொல்லிடுவான், இந்த வாசலில் உட்காந்துருக்கான் மொர்தெகாய், அவனுக்கு போய் நீ சொன்னதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறான். அந்த ஒரு வார்த்தையை பார்க்கலாம். 6வது அதிகாரம் பாருங்களேன். அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லரிக்குது. 10வது வசனம், 6வது அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரங்களையும் குதிரைகளையும் கொண்டு போய் ராஜா அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடிக்கு பாரு. எவ்வளோ ஸ்ட்ரிக்டா பர்டிகுலரா சொல்லிட்டாரு. ஆனால் ஒன்று கூட அவனால் தவற முடியல. கூட்டிகிட்டு போனது யாரு? மொர்தெகாய் இங்கே இருந்தார், குதிரை மேல இருக்கிறார். அவர் தலையில கிரீடம் இருக்கு, ராஜ வஸ்திரம் தெரிவிச்சிருக்கிறார். மொர்தெகாய் குதிரையில இருக்க, குதிரையை நடத்தி கொண்டு போனது ஆமான். ஆமான் தான் சொல்லிக்கொண்டே போகிறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் சொல்லி ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டு முடிஞ்ச உடனே 12ஆம் வசனத்தை பாருங்க. 6:12. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரமாய் போனான். எதுக்காக வந்தான்? வரும் பொழுது மொர்தெகாய் தூக்கி போடுவதற்காக உத்தரவு வாங்க வந்தான். ஆனால் திரும்பி போகும்போது முக்காடிட்டு கொண்டு போகிறான். வீட்டுக்கு போறான். அவனுடைய ஆலோசனைக்காரனும் மனைவியும் சேர்ந்து சொன்னாங்க. அந்த 13ஆம் வசனத்தினுடைய 6-7வது வரியை பாருங்க. அவன் மனைவியாகி சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றால் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க. ஒரு ஃபேக்டை சொல்றாங்க. யார் இவங்க? அவனுடைய சொந்த மனைவி, சொந்த ஆலோசனைக்காரன் சொல்றாங்க, நீ தாழ்ந்து போவது நிச்சயம் சொல்லிட்டாங்க. ஒன்று அந்த நேரத்தில் ஆள் வந்து கூப்பிட்றாங்க. 2வது விருந்து ரெடியாக இருக்குது, வாங்க கூப்பிட்றாங்க, ராஜா கூப்பிட்றான்னு சொல்லி. இப்போ 2வது விருந்துக்கு போய் எங்கே போயிட்டான்? தூக்கு மரத்துக்கு போயிட்டான். எவ்வளோ குயிக்கெல்லாம் மாறிச்சு தெரியுமா? இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மொர்தெகாய் அலறுகிறான் பெற்றெடுத்தி கொண்டு. ஆனால் ராஜாத்தி அதை புரிந்து கொண்டவளாக ராஜ சமூகத்துக்கு போக துணிந்தாள்.
செத்தாலும் சாகிறேன் என்று புறப்பட்டாள். தேவன் செயல்பட ஆரம்பித்தார். தேவன் பெரிய காரியத்தை செய்தார். இந்த 7வது அதிகாரத்தில் வரும் பொழுது, 8வது அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார். அது முதல் அவளுடைய விண்ணப்பத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிட, கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. 7வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7வது அதிகாரம். ராஜாத்தி செய்த விண்ணப்பம் என்ன? அப்பொழுது ராஜாத்தியாக எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும். ரெண்டும் கேட்கிறான். என் ஜீவன் என் ஜனங்கள். அழகான ஜெபம். 2வது ஜெபத்தை பாருங்க. அந்த 7வது அதிகாரம் கடைசியிலேயே அவன் செத்து போனான். யாரு? முதல் வேண்டுதலுக்கு கடைசியில் அவன் செத்து போனான், ஆமான் செத்து போனான். 2வது ஜெபம் 8வது அதிகாரம் 16 மன்னிச்சுக்கோங்க ஒரு நிமிஷம். 8வது அதிகாரம் 6வது வசனம். 8வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றார். ராஜா என்னம்மா கேளுமா சொன்னப்பனே மன்னிக்கணும். 8வது அதிகாரத்தில் மறுபடியும் ராஜா போய் சொல்றா, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும்? அப்போ சொல்கிறான், அவனுக்கு தான் அவனுடைய வீட்டை எடுத்து கொடுத்துட்டேன், மோதிரத்தையும் மொர்தெகாய் கையில் நான் கொடுத்துட்டேனே, நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறீங்க? இப்போ நீங்களே எழுதிக்கோங்க சொன்னதான் மொர்தெகாய் மறுபடியுமாக எழுதுக்கிறான். இந்த ராஜா கட்டளை என்றைக்குமே மாற்ற முடியாது. அது நமக்கு புரிஞ்சுக்கணும். தானியேலுக்கு தானியேலை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணார்? ராஜா முயற்சி எடுத்தார். என்ன காப்பாற்ற முடியல. ஏன் காப்பாற்ற முடியலன்னா, ராஜா எழுதின சட்டத்தை ராஜாவே என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அன்றைக்கு அந்த நாட்கள் இருந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மொர்தெகாய் சொல்கிறார், ராஜா எழுதினதை மாற்ற முடியாதுப்பா, யூதனை கொல்லுன்னு எழுதியாச்சு. அப்போ யூதர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வேற மாதிரி எழுதுங்க, யூதர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு சட்டத்தை எழுதுன்னு சொன்ன உடனே இந்த 8வது அதிகாரத்தில் மறுபடியுமாய் அங்கே ராஜாவின் முத்திரை போட்டு மொர்தெகாய் எழுதுகிறான். எழுதி எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது. 8வது அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையிலும் அனுப்பப்பட்டது. எல்லா ஊருக்கும் போயிடுச்சு, லெட்டர் போச்சு. அதனால என்ன நடந்தது அதை மட்டும் வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. யூதர்களுக்கு உண்டாயிற்று. 17ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். பாருங்களேன் ரிசல்ட், பாருங்களேன் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, யூத இனமே அழிந்து போக இருந்தது. இப்ப நிறைய பேர் யார்கிட்ட எங்க வந்துட்டாங்க, யூத இனத்திலே வந்து சேர்ந்தார்கள். இதுதான் தேவன் செய்கிற ஒரு அற்புதமான காரியம். 2021 கிறிஸ்தவம் இல்லாமல் துடைத்தெறியப்படும் என்று சொல்கிறார். துடைத்தெறியப்பட போகிறது எது அல்ல, கிறிஸ்தவம் அல்ல. அதாவது கிறிஸ்தவம் என்று சொன்னால் கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசவில்லை. அன்றைக்கு தான் ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மக்கள் அநேகராய் இருக்க போகிறார். கிராம்சன் ஒருத்தரை கொண்டுட்டா கிறிஸ்தவத்தை அழிச்சிடலாம் நினைச்சாங்க. இல்லை, அநேகர் ஆண்டுக்குள்ளே வந்து கொண்டே தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஒருவரை பிடித்து சிலுவையில் அறைந்து விட்டால் எல்லாவற்றையும் அழித்து விடலாம் என்று எண்ணினார்கள். இல்லை, அதுதான் ஆரம்பம். அநேகர் மீட்கப்படுவதற்கான வழியை அங்கேதான் உண்டாயிற்று. அதே போல தேவன் அதை செய்கிறார். என்னுடைய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு பெண், ஒரே ஒரு மனிதன் மொர்தெகாய் அலறுகிறான், ஜெபிக்கும்படியாக அலறுகிறான். அதை புரிந்து கொண்ட எஸ்தர் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன், என் ராஜ்ய மேன்மை எனக்கு முக்கியம் அல்ல, நான் ராஜாவிடத்திலே போவேன், சட்டத்தை மீறி ராஜாவிடத்திலே போவேன் என்று சொல்லி எனக்காய் ஜெபியுங்கள், நானும் ஜெபிக்கிறேன் சொல்லிவிட்டு போனாள். தேவன் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுகிறார். இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை.
சரியா? ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ விளையாட்டான காரியம் இல்லை. எல்லாரும் புரிந்து கொள்ள முடியுமான்னு சொன்னால் புரிந்து கொள்வது கடினம்தான். ஆனால் நம்முடைய சபையிலே அது உங்களுக்கு தெளிவாய் சொல்லப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் சொல்லி தேவன் அந்த கிருபையை நம்ம கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டும். இதில் உங்களுடைய பங்கு வேண்டும். அதனால் தான் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறேன். வாங்க வாங்கன்னு சொல்லி நீங்களும் இதிலே பங்கெடுக்க வேண்டும். நாம் அது செய்யும் பொழுது தேவனுடைய பெரிய ரட்சிப்பை நாம் ஒரு நாளிலே காண்போம். பெரிய களிப்பு உண்டாகும். அது மட்டுமல்ல, அநேக ஆண்டிடத்திலே வருகிறதை நம்மாலே பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தலாம், ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாம். எவ்வளவு பெரிய அழிவு வர காத்திருந்தது. யூத இனமே அன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கும். ஒரு நாட்டில் அல்ல, 127 நாடுகளில் வாழ்ந்த யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். அவ்வளவு பெரிய ஆபத்து காத்திருந்தது. ஒரு மனிதன் கதறுகிறான், அலறுகிறான். அதை புரிந்து கொண்ட எஸ்தர், ஒரு பெண்மணி, ராஜாவினிடத்திலே போகக்கூடிய வழி உள்ள ஒரு பெண்மணி, செத்தாலும் சாகிறேன் என்ற தீர்மானத்தை எடுத்தாள். அதனாலே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று. நீங்களும் நானும் தவிர வேறு யார் தேவனுடைய சமூகத்திலே போக அதிகாரம் உள்ளவர்கள்? நாம் ராஜரிக ஆசாரிய கூட்டம் அல்லவா? ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தேவன் நம்மிடத்தில் அல்லவா கொடுத்திருக்கிறார். ஜனத்திற்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் தானே கட்டளை பெற்றிருக்கிறோம். நாம் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிக்க முடியும்? எஸ்தரை மொர்தெக்காய் எச்சரிக்கிறான். நீ அமைதலாயிருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். நீ உன் தாப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். ஒருவேளை இந்த காலத்திலே நீ செயல்படும்படியாக தான் இந்த ராஜ்ய மேன்மைக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாமே என்பதை சொன்ன பொழுது அவள் புரிந்து கொண்டாள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிப்பை அடைந்தவர்கள், தேவனுடைய அன்பை புரிந்தவர்கள். நமக்கு இந்த மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதே. உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தார் இன்னும் ஆண்டுடைய அன்பை அறியவில்லை. இன்றைக்கு அவர்கள் மரிப்பார்களானால் நேராக நரகத்தில் போய் சேரப்போகிறார்கள். அவளுக்காக நீங்கள் ஜெபிக்கவில்லை என்று சொன்னார். நீங்கள் மட்டும் பிழைத்து விட முடியுமா? நீங்கள் மட்டும் சுகமாய் வாழ்ந்து விட முடியுமா? அந்த கேள்வியை தான் மொர்தெக்காய் எஸ்தரிடத்திலே கேட்கிறார். எஸ்தர் புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையை எங்கே அர்ப்பணிக்கிறார். நான் செத்தால் பரவாயில்லை, ஆனால் ராஜாவிடத்தில் அந்த செய்தியை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி சொன்னாவள். தேவனுடைய ரட்சிப்பை கண்டாள். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய வசனம் எங்களுக்கு தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுப்பு எங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. ராஜா, எஸ்தரை போல நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கை முக்கியம் அல்ல என்பதை உணர்ந்து ஜனத்திற்காய் ஜெபிக்க கிருபை தாரும். என் ஜீவனும் என் ஜனத்தின் ஜீவனும் எனக்கு தேவை என்று கேட்கிறார். என் குலம் அழிவதை நான் காண முடியுமோ என்று சொல்லி கதறுகிறாள். அதுபோல நம்முடைய ஜனத்திற்காய் கதறுகிற மனிதர்கள் தேவை. இப்படி நாம் கதறுவோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். ஆண்டவரே, நாங்கள் அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தார். ராஜா, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அது எங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். நல்ல நாட்களை நாங்கள் எதற்காக செலவு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். நம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த தாமே ஆசீர்வதியும். வசனங்கள் தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.